ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1228. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு நிர்வாணம். இதன் 2ஆம் பகுதி. சுகர் சந்நியாசி என்பவனுக்கு ஏற்பட்ட காவி வஸ்திரமும் போட்டுக்கொள்ளாமல் திகம்பரராக இருந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். விசேஷம் என்னவென்றால், அவர் தம்மளவில் ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத பரிசுத்த நிலையில் நிர்வஸ்திரமாயிருந்தது மட்டுமில்லை, இந்த பேத உணர்ச்சி நிறைய உள்ள இதர ஜனங்களும் கூட அவருடைய சாநித்திய விசேஷத்தினால் தாங்களும் அந்த தோஷம் இல்லாதவர்களாகி விடுவார்கள். ஒரு கதை உண்டு. அவர் பூணூலை போடுவதற்கு முந்தியே பரிவ்ராட்டாக ஓடினார், பின்னாலேயே வியாசர் புத்ரா புத்ரா என்று ஓடினார் என்று சொன்னேன் அல்லவா? பால்யத்திலேயே அப்படி அந்த சுகர் ஓடியிருக்கக்கூடும் என்று நான் சொன்னாலும், இந்த கதைப்படி அவர் நல்ல யௌவன பிராயம் வந்த பிறகுதான் அப்படி போனது. வியாசர் தனக்கு ஒரு சத்புத்திரன் வாய்க்க வேண்டும் என்று தாபத்தோடு பிரார்த்தனையோடு யாகாக்னிக்காக அரணிக்கட்டையை கடைந்து கொண்டிருந்தார். அந்த அக்னியிலேயே சுகர் ஜோதிஸ்வரூபமாக உத்பவித்தார். உத்பவிக்கும் போதே யுவாவாக இருந்தார் என்றும் அபிப்பிராயம் உண்டு. ஆக கட்டிலம் காலை உருவத்தில் அவர் பாட்டுக்கு வஸ்திரமில்லாமல் போய்கொண்டிருந்தார். வழியிலே ஒரு இடத்தில் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் சுகர் நிர்வஸ்திரமாக வருகிறார். அவர்களும் அந்த மாதிரியே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருப்பதும் சரி, தாங்கள் அப்படி இருப்பதும் சரி, இரண்டுமே அந்த பெண்டுகளுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியவில்லை. லஜ்ஜையே உண்டாகவில்லையாம். சுகர் மேலே போய்விட்டார். ஒரு நிமிஷம் கழித்து வியாசாச்சாரியாலும் அந்த வழியிலேயே ஓடி வந்தார். இவர் நல்ல விருத்தர், மரவுரி மான் தோல் எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பை நன்றாக மூடிக்கொண்டிருப்பவர். இவரை பார்த்தவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்பவும் வெட்கம் ஏற்பட்டு துணிகளை வாரி போட்டு கொண்டார்களாம். அதென்ன, என் குமாரன் காளை பருவத்துக்காரன் போன பொழுது நீங்கள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தீர்கள், நான் கிழவன் வருகிற பொழுது வெட்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறீர்கள் என்று வியாசர் கேட்டாராம். வயசு என்னவா இருந்தால் என்ன, அவருடைய நிர்மலம்தான் எங்களையும் தொட்டெடுத்து. அவர் சந்நிதியிலேயே எங்களுக்கும் பேத உணர்ச்சி தெரியவில்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். சுகர் மாதிரியானவர்களுக்கு வியவஸ்தை, விதிகள், ரூல்கள் எதுவும் இல்லை. 4 ஆசிரமிகளிலும் முடிவானது சந்நியாசம். அதனால் அதற்கும் ரூல்கள் உண்டு. இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணப்படாது என்று அநேகம் உண்டு. ஒரு ரூலுக்கு உட்படாத பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தவர் சுகர். அதனால் சந்நியாசாசிரமத்துக்கும் மேலே போய்விட்டவர். இப்படி 4 ஆசிரமங்களுக்கும் மேலே போய்விட்டவர்களுக்கு ஜாதி ஆச்சாரங்களுக்குரிய ரூல்களும் கிடையாது. ஆதலால் ஆசிரமங்கள், வர்ணங்கள் ஆகியவற்றை கடந்து விட்ட அவர்களை அதிவர்ணாசிரமிகள் என்று சொல்வார்கள். அத்தியாசிரமிகள் என்றும் சொல்வதுண்டு. ஆசிரமத்தை கடந்தவர் என்றாலே வர்ணத்தையும் கடந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இப்படி அதிவர்ணாசிரமி என்பதற்கு பதில் அத்தியாசிரமி என்று சொன்னாலே போதும். குரு பரம்பரையில் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்ததாக மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக தத்தாத்திரேயரை சொல்லும் வழக்கம் உண்டு. அமூர்த்தியான பரபிரம்மமாக இருக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி, அப்புறம் திரிமூர்த்தி ஸ்வரூபமான தத்தாத்திரேயர், அதற்கப்புறம் திரிமூர்த்திகளில் வரும் மகாவிஷ்ணு, பிரம்மா என்று குரு பரம்பரை போகிறது. திரிமூர்த்திகளில் விட்டுப்போன சிவனும் தட்சிணாமூர்த்தியில் வந்து விடுகிறார். அப்புறம் இந்த பரம்பரைக்கு நடுநாயகமாக ஒரு ஹாரத்தின் நடுவிலே ரத்ன பதக்கம் மாதிரியாக உள்ள ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளும் சிவன்தான். நான் சொல்ல வந்தது, சுகரை போல அதிவர்ணாசிரமியாக குரு பரம்பரையில் வருகிற இன்னொருவர் தத்தர் என்பது. மும்மூர்த்தியும் சேர்ந்தவர் என்றாலும் அவர் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருப்பது போல இல்லாமல் பூலோகத்தில் அவதூத சந்நியாசியாக திரிந்து கொண்டிருந்தவர். சந்நியாசி என்றால் அசல் சந்நியாசாஸ்ரமி அல்ல. அந்த மாதிரி உடைமைகளையெல்லாம் உதறிவிட்டு சதாவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர். வாஸ்தவத்திலே அவரும் சந்நியாசிக்குரிய முண்டனம், காஷாயம் இல்லாமல் அதிவர்ணாசிரமியாக ஜடையுடன் திகம்பரராக இருந்தவர். உள்ளுக்குள்ளே சதாவும் பிரம்மானுபவத்திலேயே இருக்கும் அதிவர்ணாசிரமி வெளியிலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உடைமைகளை ஆண்டு கொண்டு ராஜாவாக கூட இருக்கலாம். ஒரே இடத்தில் ஜன்மா பூராவும் வசிக்கலாம்.
எதுவும் பண்ணலாம். ஆனாலும் தத்தரும் சுகரும் அப்படி இல்லாமல் சந்நியாசிகளைப் போல எல்லா உடைமைகளையும் விட்டவர்கள், ஒரே இடத்தில் நில்லாமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தவர்கள். யம் பிரவரஜந்தம் என்று ஸ்லோகத்தில் ஆரம்பித்தபடி சந்நியாசிகளுக்கே உரிய பரிவ்ராஜக விருத்தியை, அதாவது ஓரிடத்தில் தங்காமல் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதாக வாழ்க்கை முறையை சுகர் மேற்கொண்டிருந்தார். தத்தாத்திரேயரும் அப்படித்தான். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.